மகரத்தான் வழக்குடையவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழக்குகளை சந்தித்தே தீர்வான். ஏதாவதுன்னா போற இடம் பூரா வழக்காக தான் இருக்கும். ஆமா, கடன் வழக்கு, வாழ்க்கை வழக்கு, பொருளாதார வழக்கு, சண்டை சச்சரவு வழக்கு, நம்பிக்கை துரோக வழக்கு, தொழில் ரீதியான வழக்கு, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, ஏதாவது ஒரு வழக்கு, அலிகேஷன், விவாகரத்து எல்லாமே சந்திப்பான். ஸ்தாபனங்களை அமைத்துக் கொள்வார்கள். விஐபி பர்சனா வெளில வருவான். இவர் போறார் அப்படின்னா மதிப்பு மரியாதை பலப்பா, இவர் சொன்னா சரியா இருக்கும்பா. வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராசி. வெற்றி பெறுவதற்குண்டான வயதே 30 to 60 தான். அந்த வயதுக்குள்ளே இவங்க பண்ணக்கூடிய வெற்றியை 60 வயசுக்கு மேலே அப்படியே பலமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மகர ராசியில் சூரிய தசா, சூரிய புத்தி, சூரியனுடைய அந்தர சூட்சமங்கள் நடக்கும்போது உங்களுடைய சொத்துக்கள் பறிபோகும். தொழிலில் ஒரு தடை வரும். குடும்பத்தில் ஜப்தி ஆகும் நிலை, விவாகரத்துகள், கோர்ட்டுகள், கேஸுகள், இது எல்லாமே நடக்கும். புதனுடைய விஷயங்கள் மகர ராசிக்காரன் கண்டிப்பாக கையெழுத்து போட்டு கடன் வாங்கி ஆகணும். செக்கு கொடுத்து கடன் வாங்கி ஆகணும். பத்திரத்தை அடமானம் வச்சு கடனே வாங்கி ஆகணும். உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். எதிராளி உங்களை பார்த்து என்ன பண்ணுவோம், ஐயோ இப்படி முன்னேறான், ஆக்சுவலாக ஒன்றுமே இருக்காது. அவன் சொல்ல 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 நீங்கள் வீழ்ச்சி அடைவீர்கள். மகர ராசிக்கு மனைவி பிரச்சனையாக வருவாள். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் லக். இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கோட்டீஸ்வர யோகம். ஆமாம், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும். அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம். பல பல கார்கள், மிகப்பெரிய ஒரு மாளிகைகள், நிலபலங்கள், எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும்? நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட 3 மடங்கு செலவுகள் தான் ஆகுது. எனக்கு நல்ல நேரமே வராதா? அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா? அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம்? அது முடியுமா ஜாதகத்தில்? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் நம்ம எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது? அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா? இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா, இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தி விடும். அது எந்தெந்த யோகங்கள் தருது? அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா, இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது? இப்படி ஒரு விளக்கமாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 12 ராசிக்கும் 12 விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். கர்ம ராசியான மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசி மட்டும் என்னுடைய எப்போயுமே வீடியோவில் ஸ்பெஷல். ஏன்னா இந்த மகரத்தானை போல உழைப்பாளி எவனுமே கிடையாது, அல்லல் படுவோன் எவனுமே கிடையாது. ஆமாம், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றால் மகரத்தானிடம் ஏதாவது ஒரு ஆலோசனை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கும். மகர ராசியினர் ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்கள் மனை விற்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும் அப்படின்னா மகர ராசியோரோட தொடர்புபடுத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் போகிற காரியம் பூராவுமே ஜெயமாயிடும். மகரத்தான் வழக்குடையவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழக்குகளை சந்தித்தே தீர்வான். ஏதாவதுன்னா போகிற இடம் பூரா வழக்காக தான் இருக்கும். ஆமாம், கடன் வழக்கு, வாழ்க்கை வழக்கு, பொருளாதார வழக்கு, சண்டை சச்சரவு வழக்கு, நம்பிக்கை துரோக வழக்கு, தொழில் ரீதியான வழக்கு, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, ஏதாவது ஒரு வழக்கு, அலிகேஷன், விவாகரத்து,
எல்லாமே சந்திப்பான். இவன் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு பேர். கர்ம ராசி. தொழில் வியர்வை சிந்தி தொழில் பண்றாங்க அப்படின்னா இந்த மகர ராசி கடைசி வரைக்கும் வியர்வை சிந்தி தொழில் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏன்னா கர்ம ராசி உழைப்பு ராசி. அந்த உழைப்பு ராசி வெற்றி பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை எந்த தசாபுத்தில சார் அமையும் அப்படின்னா 30+60 இதுதான் மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வயசு முதல்ல. அப்படி இருந்தாலும் கூட பல தடைகளை விழுந்து தான் எழுந்திருக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சான் ஏறினால் முழம் சரத், அந்த அளவுக்கு பக்குவப்படும் வாழ்க்கையில் நிறைய நொந்து நூலாகக்கூடிய ஒரு ராசி. அப்ப இந்த மகர ராசிக்காரங்க பின்னாடி வாழ்க்கையில உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல தொழில்கள் பண்ணுவார்கள், பல கிளைகளை உருவாக்குவார்கள், கடல் கடந்து வாணிபம் பண்ணுவார்கள், அயல் நாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவார்கள், பெரிய பெரிய ஸ்தாபனங்களை அமைத்துக் கொள்வார்கள். விஐபி பர்சனா வெளில வருவான். இவர் போறார் அப்படின்னா மதிப்பு மரியாதை பலப்பா, இவர் சொன்னா சரியா இருக்கும்பா. வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்களை மாதிரி ஒரு அறிவாற்றலை இயக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வெற்றியாளர். இவங்க உடல் உழைப்பு கிடையாது, இவங்க அறிவு தான் வேலை. மூளையை பயன்படுத்தி வேலையை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க கிட்ட பணம் கொட்டோ என்று கொட்டும். தனக்கு கிடைத்த பெயர் புகழை சரிவாகாமல் பார்த்து கொள்வார்கள். ஆமா, கிடைக்கிற வரைக்கும் முன்னேறுவாங்க. அங்கே கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற பக்குவம் இவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதனால இவங்க வெற்றி பெறுவதற்குண்டான வயதே 30 to 60 தான். அந்த வயதுக்குள்ளே இவங்க பண்ணக்கூடிய வெற்றியை 60 வயசுக்கு மேலே அப்படியே பலமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மகர ராசியில் சுக்கிரன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக வருகிறார். சுக்கிர தசா, சக்கர புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம், இந்த காலங்கள்லாம் வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி காலமாக அது மாறும். வெற்றி காலமாக மாறும். மகர ராசியில சூரிய தசா, சூரிய புத்தி, சூரியனுடைய அந்தர சூட்சமங்கள் நடக்கும்போது உங்களுடைய சொத்துக்கள் பறிபோகும். தொழில ஒரு தடை வரும். குடும்பத்தில் ஜப்தி ஆகும் நிலை, வாகரத்துகள், கோர்ட்டுகள், கேஸுகள், இது எல்லாமே நடக்கும். புதனுடைய விஷயங்கள் மகர ராசிக்காரன் கண்டிப்பாக கையெழுத்து போட்டு கடன் வாங்கி ஆகணும். செக்கு கொடுத்து கடன் வாங்கி ஆகணும். பத்திரத்தை அடமானம் வச்சு கடனே வாங்கி ஆகணும். வீடு, நிலம், வண்டி, வாகனம் இதெல்லாம் கடன்ல வாங்கி ஆகணும். வித்து தான் வாங்கி ஆகணும். எந்த ஒரு முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னொருத்தருடைய பணத்தை வைத்து கொண்டுதான் முன்னேற்றம் அடையும். இதுல ஏதாவது மாற்று கருத்து தான் நீங்க கமெண்ட்ஸ்ல போடும். இப்படிதான் நடக்கும், இப்படிதான் முன்னேறுவார்கள். தன்னுடைய ஈட்டு பணத்தை வைத்து முன்னேறுவதை விட பிறர்கிட்ட இருந்து வாங்கி தான் இவன் முதலீடா மாற்றி முன்னுக்கு வருவான். அப்படிதான் வரணும், அப்படிதான் வந்து ஆகும். கண்டிப்பாக இவன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீர்வான். அதில் மாற்று கருத்தும் கிடையாது. பல அவமானங்களுக்கு பின் ஒரு தலைவன் உருவாகுவது விதி என்றால் மகரத்தான் கண்டிப்பாக தலைவனாக மாறுவான், பெரும் தலைவனாக மாறுவான். சமுதாய பணி இவர்களோடு சேர்ந்து வருகிறது என்றால் ஒரு உடல் ஊனமுற்றவருக்கு, ஒரு கண் காது கேளாதவருக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு, அப்போ ஒரு முதியோர்களுக்கு, அப்போ மனம் குன்றிய குழந்தைகளுக்கு, குழந்தை பருவத்திலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, இனம் புரியாத வியாதி வந்து, அப்போ அந்த மாதிரி நினைவில்லாத குழந்தைகள், கோமா ஸ்டேஜில் போனவங்களுக்கு ஏதாவது ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் இவங்க பணிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வழிபாடுகளை மீறி இவர்கள் வெற்றி பெறுவார்கள். வழிபாடுகளை மீறிய பலன்கள் இவர்களுக்கு கைமேல் பலனாக நடக்கும். ஆமாம், உதவிகளை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீக்ரெட்டாக செஞ்சுக்குவாங்க. ஆமாம், சீக்ரெட். எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு அப்படியே எதிரில் தெரிகிற மாதிரி போஸ்ட் போட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆமாம், இவங்க செய்யக்கூடிய உதவிகள் வந்து ரகசியமாக செய்வார்கள். ஆமாம், அப்படி செய்ய 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 உங்களுடைய ஆத்ம ஞானம் பலப்படும். என்ன உதவி செஞ்சாலும் வெளியில் தெரியக்கூடாது. இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்க பழகிட்டீங்கன்னா உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். எதிராளி உங்களை பார்த்து என்ன பண்ணுவோம், ஐயோ இப்படி முன்னேறான், ஆக்சுவலாக ஒன்றுமே இருக்காது. அவன் சொல்ல 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 நீங்கள் வீழ்ச்சி அடைவீர்கள். மகர ராசிக்கு மனைவி பிரச்சனையாக வருவாள். மனைவி நல்லவளாக தான் இருப்பா, உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டான் கடைசி வரைக்குமே. நிறைய அலிகேஷன் வைப்பா அவங்க பேரில். அப்போ வேலையாட்கள் நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பார்கள். ஆமாம், இவங்ககிட்ட கொடுக்கலாமா உத்தியோகத்தை, அவங்ககிட்ட கொடுக்கலாமா உத்தியோகத்தை, அவன் பெரிய நம்மளுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ். அப்போ இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், பாசிட்டிவாக ஆக்கணும். முதல் விஷயம். அப்போ மகர ராசிக்கு
சுக்கிர பகவான் வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறார், பலமாக இருக்கார். அப்போ அந்த சுக்கிரன் அமர்ந்த இடம் எங்கே உங்கள் ஜாதகத்தில்? பாதகத்தில் அமர்ந்திருக்கா, இல்லை நல்ல ஒரு அசுபஸ்தானத்தில் இருக்கா, நல்ல இடத்துல இருக்கா? அப்போ அசுபஸ்தானத்தில் இருக்கான்னா அதுக்கு என்ன வழிபாடு முறைகள், அப்போ நல்ல இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன வழிபாடு தீர்வுகள், இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 108 நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போ ஜாதகம் பார்க்க முடியாதவங்க, இந்த காணொலியை கேட்குறவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸான ஒரு விஷயத்தை நான் 12 ராசிக்குமே சொல்கிறேன், அது மகர ராசிக்கும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மகர ராசியினர் தன்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார பூஜைகளை தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்நாள் முழுதும் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாளிலிருந்து வெற்றிகள் ஆரம்பம் அப்படின்ற கணக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், மகர ராசியினருக்கு வெற்றி பெற வைக்கக்கூடிய பாவாதிபதி யார் தோல்வியை கொடுக்குறாரோ அவர் தான் வெற்றி கொடுப்பார். ஆமாம், டாக்குமெண்ட் அப்படின்ற விஷயம் மகரத்துக்கு பிரச்சனை, அதெல்லாம் நீங்கள் மீட்கணும், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரணும். ஒரு சென்ட் இடம் கூட இல்லை, இடமெல்லாம் போயிடுச்சு, என்னை கையை விட்டு நிர்கதியாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும். ஆமாம், கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய விஷயமாக வரக்கூடியது குருவாயூர். இந்த குருவாயூர் போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் மகரத்தான் குருவாயூர் போயிட்டு வாங்க, திருப்பதி போயிட்டு வாங்க, 2 சேஸ்திரத்தை கையில் எடுங்க. அப்போ அந்த போக வேண்டிய நாட்களை நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணுங்க. அப்போ நம்ம எந்த நாள், எந்த நேரம், எந்த நட்சத்திரம், அப்போ பெருமாளுக்கு உகந்தது என்ன விஷயமாக போகணும், இந்த 2 விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அன்றைய நாளிலிருந்து வெற்றியை தீர்மானிக்கும். குருவாயூர் போயிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் உண்டு. திருப்பதி போயிட்டு வந்து வாங்க, கண்டிப்பாக திருப்பம் உண்டு. இதை மீறிய வழிபாடுகள் நம்ம பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு உங்களுடைய கடன்களை தீர்க்கும், எதிரிகளை வெல்லும், பிரச்சனைகளிலிருந்து விடுபடும், உங்களுடைய பத்திரம், கையெழுத்து, செக்கு இது சார்ந்த வழக்குகளிலிருந்து வெளியில் கொண்டு வரும். தாயாருடன் கூடிய பெருமாள், நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள், மேற்கு நோக்கிய பெருமாள், இதெல்லாம் பக்கத்தில் அருகாமல் இருக்கா எங்கேயாவது கூகுளில் செக் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பயபக்தியாக நம்பிக்கை வச்சு அந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை ஏதாவது ஒரு மனனம் பண்ணிட்டு அவளுடைய கர்ப்பகிரகத்தை போயிட்டு உங்களுடைய பெயருக்கு நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அவளுடைய சன்னதியில் அமர்ந்து தியான முறையில் உங்களுடைய கோரிக்கை நீங்கள் கேட்டுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெருமாள் உங்களுக்கு உசத்தியை கொடுப்பார். ஆமாம், பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தியானங்கள்லாம் முடிஞ்சிடணும். பெருமாளை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சேவிச்சுட்டு நீங்கள் பெருமாள் கோயிலில் உக்காடுறீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி பெருமாள்கிட்டே போயிடுவா, உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. பெருமாள் கோயில் பெருமாளை வணங்கிய பிறகு சேவாத்திகள் முடிந்த பிறகு கர்ப்பகிரகத்தை பார்த்து சேவாத்தி பண்ண பிறகு கோயிலை வலம் வந்த பிறகு அமருதல் கூடாது. ஆமாம், இந்த பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவா என்னுடைய சோத்திரம் சொல்கிறா, இவா என் மேலே அனுகிரகம் பண்ணுறா, இவாளுக்கு வந்து நல்ல ஐக்கியம் கொடு அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயாரனுடைய அருளாசிகளை கொடுத்து அனுப்புவார். அந்த மகாலட்சுமி நீங்கள் அங்கே உட்கார்ந்த மாத்திரத்தில் அந்த சனப்பொழுதுலேயே நான் பெருமாள்கிட்டே போயிடுறேன்னு வந்துடுவா. நீங்கள் பெருமாள் எல்லா ராசினருக்குமே இது பொதுவான கருத்து தான். பெருமாள் ஆலயங்களை தரிசனம் செய்த பிறகு பெருமாள் கோயில் அமராமல் நேராக வீட்டுக்கு வருங்கள். ஃபஸ்ட்டு கோயிலை விட்டு வெளில வந்துருங்க, மீதி விஷயத்தை பாருங்கள். இதை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு, மாற்று கருத்து கிடையாது. ஆமாம், மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணணும். இந்த மகர ராசினருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியினுடைய ஐம்பொன்னாளன் சிலைகளை வீட்டுக்கு வாங்க, ஆகம விதிப்படி அதை உங்களுடைய பூஜை ரூமில் வைங்க. அவளுக்கு அபிஷேக ஆராத்தி பண்ணுங்க. 11 திராட்சை, கருப்பு திராட்சை வாங்கி மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரத்தை ஏதாவது ஒன்று நீங்கள் மைண்டில் இன்சர்ட் பண்ணிட்டு அவருக்கு பரிபாலன பூஜை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய பொருளாதார பிரச்சனை நீங்கும் அப்படின்னு பேர். உங்கள் பூஜை அறையில்
செப்பு பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதில் வெள்ளி காசுகளை போட்டுண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா வார வாரம் அந்த நீரை மாற்றிட்டு வாங்க, அந்த வெள்ளி காசுகளை போட்டு வாங்க. இந்த மகர ராசியினர் மிகப்பெரிய அளவில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய நிலை அவங்க குடும்பத்தில் வரும். மிகப்பெரிய ஒரு யோகமாக இதெல்லாம் அமையும். வாழ்க வாழ்க வாழ்க.